இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா .NET ட்ரைனிங் இன் சென்னை. .NET அப்படின்னா என்னன்றதை பார்த்துலாம். .NET அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதுல யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா C#, F#, விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்க முடியும். .NET வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். .NET ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி மல்டிபிளான அப்ளிகேஷன்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல தான் டைனமிக்கா யூசரை இன்டராக்ட் பண்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணோம். எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் இதை அக்சஸ் பண்ணியும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த .NET வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னாலஜி. நம்ம காஷி இன்ஃபோடெக்ல படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க எந்த மாதிரியான ரோல்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க எந்த இயர் பாஸ் அவுட், எந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல டீடைலான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம காஷி இன்ஃபோடெக்ல இன்டர்ன்ஷிப் அண்ட் கோர்ஸ் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.